கோலாலம்பூரின் பல்வேறு இடங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் மொத்தமாக 89 வெளிநாட்டவர்களும் 4 உள்ளூர் ஆடவர்களும் கைதாகியுள்ளனர். கூச்சாய், ஸ்ரீபத்தாலிங், செராஸ் உள்ளிட்ட இடங்களில் ஜூலை 9ஆம் தேதி அச்சோதனைகள் நடத்தப்பட்டன. 2 விபச்சார விடுதிகளில் 26 வெளிநாட்டு பெண்கள் சிக்கினர். அவர்களில் 6 பேர் தாய்லாந்து நாட்டவர்கள், 8 இந்தோனேசியர்கள், 11 வியட்நாமியர்கள், 1 மியன்மார் பிரஜையாவார். தலா ஒரு வங்காளதேசியும் பாகிஸ்தானிய ஆடவரும் கைதானதோடு விபச்சார விடுதிகளின் பாதுகாவலர்கள் என நம்பப்படும் 4 மலேசிய ஆண்களும் அதில் கைது செய்யப்பட்டனர். ஹோட்டல் முகப்புகளின் பின்னால் தாய்லாந்து, வியட்நாம், மியன்மார் மற்றும் இந்தோனேசிய விலைமாதர்கள் 160 ரிங்கேட் முதல் 480 ரிங்கேட் வரையிலான கட்டணத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றனர். அச்சேவை இணையம் வாயிலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வாட்ஸ்அப், டெலிகிராமில் முன்பதிவு நடைபெறுகிறது. இவ்வேளையில் அதே இரவு GRO சேவைகளை வழங்கும் கேளிக்கை மையங்கள் சோதனையிடப்பட்டன. அதில் 61 வெளிநாட்டு பெண்கள் சிக்கினர். அவர்களில் 44 பேர் தாய்லாந்து பிரஜைகள், 2 வியட்நாமிய பெண்கள், 4 லாவோஸ் நாட்டவர்கள், 2 பேர் மியன்மார் பெண்கள் ஆவர். அம்மையத்தில் வேலை செய்து வந்த 5 வங்காளதேசிகள், 4 தாய்லாந்து பிரஜைகள் என 9 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதான அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக புத்ராஜயா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.